போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 22. வரவேற்பறையிலையும் இளவரசியின் அறையிலையும் இந்த மாதிரியான உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு வண்டியில் பியரும் அன்னா மிகாலானாவும் கோமகன் பேஜுகாவ் வீட்டின் முற்றத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். வண்டியின் சக்கரங்கள் ஜன்னலுக்கு கீழே வைக்கோலின் மேல் சத்தமில்லாமல் வந்து கொண்டிருந்த போது ஆறுதல் மொழிகளோடு தனது கூட்டாளியுடன் பேச திரும்பினாள். ஆனால் வண்டியின் மூலையில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவரை எழுப்பிவிட்டாள். விழித்து கொண்ட பியர் அன்னா மிகாலாவுடன் வண்டியை விட்டு இறங்கினார். அப்பொழுதுதான் மரண வாயிலில் இருக்கும் தம்முடைய தகப்பனாருடன் பேசப்போவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். வீட்டின் முன்வாசலுக்கு அவர்கள் வரவில்லை என்பதையும் பின்வாசலுக்கே வந்தார்கள் என்பதையும் அவர் கவனித்தார். வண்டிப்படியில் இருந்து அவர் கீழே இறங்கும்போது 2 மனிதர்கள் வியாபாரிகளைப் போல தோன்றியவர்கள் வாசலில் இருந்து வேகமாக ஓடி சுவர் நிழலில் மறைந்தார்கள். ஒரு வினாடி அவர் நின்றதும் அதே மாதிரி இன்னும் பல மனிதர்களும் வீட்டின் இரு புறங்களிலும் உள்ள நிழலில் ஓடி மறைவதை பார்த்தார். இந்த மனிதர்களை பற்றி இவர்களை பார்த்த அன்னா மிகாலானாவோ அல்லது சேவகனோ அல்லது வண்டிக்காரனோ கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. எல்லாம் சரியாக இருப்பதாகவே தோன்றுகிறது என்று பியர் முடிவு செய்து கொண்டு அன்னா மிகாலானாவை பின்தொடர்ந்து ஒடுங்கிய மங்கலாய் வெளிச்சம் கொண்ட கல் படிக்கட்டு வழியாக அவள் வேகமாக ஏறினாள். பியர் பின்தங்கும் போதெல்லாம் அவரை கூவி அழைப்பாள். கோமகனிடம் அவர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதையோ அதற்கு மேலாக பின்படிக்கட்டு வழியாக எதற்காக போக வேண்டும் என்பதை பற்றியோ அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் அன்னா மிகாலானாவின் உறுதியையும் அவசர போக்கையும் பார்த்த பியர் அவை எல்லாம் மிகுந்த அவசியம் போல் இருக்கின்றன என்று முடிவு செய்தார். படிக்கட்டுகளில் பாதி தூரம் அவர்கள் போகும்போது வாளிகளை கையில் தூக்கி கொண்டு படிக்கட்டின் வழியாக தங்களுடைய சோடுகள் சப்திக்க கீழே ஓடி வந்த சிலர் அவர்கள் மீது மோத இருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்ததும் இந்த மனிதர்கள் சுவர் ஓரமாக ஒண்டிக்கொண்டு பியரையும் அன்னா மிகாலானாவையும் மேலே போக வழிவிட்டார்கள். அங்கே அவர்களை பார்த்ததை பற்றி துளிகூடம் ஆச்சரியம் அடைந்ததாக அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. இளவரசிகளின் அறைகளுக்கு போவதற்கு இதுதான் வழியா என்று அன்னா மிகாலாவனா அவர்களில் ஒருவனை கேட்டாள். இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது போல உரத்த குரலில் அந்த சேவகன் ஆமா, இடப்பக்கம் உள்ள வாசல் என்றான். என்னை கோமகன் ஒருவேளை அழைக்காமல் இருந்திருக்கலாம். நான் என் அறைக்கு போவது நல்லது என்று பியர் சொன்னார். தன்னிடம் பியர் மேலே வந்து சேருவதற்காக அன்னா மிகாலாவனா மேல்தளத்தில் காத்திருந்தாள். அன்று மாலை தனது மகனிடம் பேசியதைப் போல பியரின் கரத்தை தொட்டுக்கொண்டு அவள் பேசினாள். எனது அருமை நண்பரே, உமக்கு என்ன கஷ்டமோ அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் ஆண்மகனைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றாள். ஆனால் உண்மையாகவே நான் போய்விடுவது நல்லதல்லவா என்று தமது கண்ணாடிகளுக்கு மேலாக அன்போடு அவர் பார்த்து கொண்டு கேட்டார். எனது அன்புள்ள நண்பரே, உங்களுக்கு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய தீங்குகளை மறந்துவிடும். அவர் உமது தந்தை என்பதை நினையும். அவர் மரண வேதனையில் இருக்கிறார். அவள் பெருமூச்சு விட்டாள். ஆரம்பத்திலிருந்தே உம்மை எனது மகன் மாதிரி நான் அன்பு கொண்டு கவனித்து வருகிறேன். என்னை நம்பும் பியர் என்றாள். உமது நலன்களை நான் மறக்க மாட்டேன் என்று அழுத்தி கூறினாள். ஒரு வார்த்தை கூட பியருக்கு புரியவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டும் என்ற நம்பிக்கை பலமடைந்தபடியால் அவர் அன்னா மிகாலானாவை பதில் பேசாமல் பின்தொடர்ந்தார். அவள் ஒரு கதவை திறந்தாள்.
இந்த வழி பின்பக்கம் உள்ள ஒரு வெளியறைக்கு போவதாக இருந்தது. இளவரசிகளின் சேவகன் ஒரு வயதான மனிதன் ஒரு மூலையில் உட்கார்ந்து கால் உறையை பின்னிக் கொண்டிருந்தான். வீட்டின் இந்த பகுதிக்கு பியர் எப்பொழுதும் வந்ததில்லை. இந்த அறைகள் இருக்கின்றன என்பது கூட அவருக்கு தெரியாது. ஒரு தட்டில் தண்ணீர் ஜாடியை வைத்து வேகமாக போய்க் கொண்டிருந்த ஒரு செடியை பார்த்து அன்னாமிகாலாவனா என்று அழைத்த பின் இளவரசிகளின் நலனை பற்றி விசாரித்துவிட்டு ஒரு கல்பாதை வழியாக பியரை அழைத்து கொண்டு மேலும் நடந்தாள். இடது பக்கம் உள்ள முதல் கதவு இளவரசிகளின் அறைகளுக்கு போகும் பாதைக்குரியது. தட்டில் தண்ணீர் ஜாடியுடன் போன செடி தனது அவசரத்தில் அந்த கதவை அடைக்கவில்லை. அந்த சமயத்தில் வீட்டில் எல்லா காரியங்களுமே அவசரத்தோடு செய்யப்பட்டிருந்தன. பியரும் அன்னாமிகாலானாவும் அதை கடக்கும்போது தங்களை அறியாமலே அறைக்குள் நோக்கினார்கள். அங்கே இளவரசர் வாசைலியும் மூத்த இளவரசியும் நெருங்கி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் போவதை பார்த்ததும் வெளிப்படையான வெறுப்போடு இளவரசர் வாசாயிலி பின்னால் சாய்ந்தார். இளவரசி குதித்தெழுந்து துணிகர செயலோடு தன் முழு பலத்தையும் சேர்த்து கதவை தடார் என்று சாத்தினாள். அவளது இந்த செய்கை அவளுடைய வழக்கமான அடக்கத்திற்கு விரோதமாக இருந்தது. இளவரசர் வாசாயிலியின் முகத்தில் தோன்றிய பீதி அவருடைய பெருந்தன்மைக்கு பொருத்தமில்லாதது போல காட்டியது. அதனால் பியர் நின்று தனது கண்ணாடிகளின் மேல் வழியாக தமது வழிகாட்டியை கேள்விக்குறியோடு பார்த்தார். அன்னாமிகாலாவனா ஒரு ஆச்சரியத்தையும் காட்டவில்லை. தாம் எதிர்பார்த்ததே தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்வது போல மெல்லிய புன்னகை காட்டி பெருமூச்செறிந்தாள். ஒரு ஆண்மகனாக மட்டும் இரு என் நண்பரே என்றாள். உமது நலன்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவருடைய பார்வைக்கு பதிலாக கூறிவிட்டு இன்னும் வேகமாக அந்த பாதை வழியாக நடந்தாள். இதெல்லாம் என்ன என்பதை பியரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நலன்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லப்படுவதற்கு என்ன அர்த்தம் என்பது அவருக்கு புரியவில்லை. ஆனால் இவைகளையெல்லாம் செய்து ஆக வேண்டியவைதான் என்று அவர் முடிவு செய்தார். பாதையிலிருந்து கோமகனின் வரவேற்பறைக்கு அடுத்தடுத்தாய் உள்ள மங்கள ஒளி கொண்ட ஒரு பெரிய அறைக்குள் அவர்கள் போனார்கள். சொகுசான ஆனால் கவர்ச்சி இல்லாத அறைகளில் அதுவும் ஒன்று. முன்பாதை வழியாக தான் பியருக்கு இந்த அறைக்கு வந்து பழக்கம் உண்டு. இந்த அறையில் கூட ஒரு காலியான ஸ்நான தொட்டி இருந்தது. கீழே விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் தண்ணீர் சிந்திருந்தது. புகை தூபம் வைத்து கொண்டிருந்த ஒரு பாதிரியும் முன்பாதங்களை ஊன்றி இவர்களை கவனியாமல் வெளியே போய் கொண்டிருந்த ஒரு சேவகனையும் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். பியருக்கு பழக்கமான வரவேற்பறைக்குள் அவர்கள் பின்னால் போனார்கள். செடிகளை பார்த்த மாதிரி 2 இத்தாலிய ஜன்னல்கள் அந்த அறையில் இருந்தன. காத்ரைன் சக்கரவர்த்தியின் பெரிய உருவ சிலையும் முழு அளவுள்ள வர்ணப்படமும் அங்கே இருந்தன. பழைய ஆட்கள் அநேகமாக பழைய இடங்களிலே இன்னமும் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் குசுகுசுவென பேசிக்கொண்டிருந்தார்கள். கவலையால் அடிபட்ட வெளிரிய அன்னாமிகாலாவனா நுழைந்தபோது அவளை பார்ப்பதற்காகவும் தலையை தொங்கவிட்டு கொண்டு வாய் பேசாமல் அவளை பின்பற்றி வந்து கொண்டிருந்த பெரிய தடித்த பியரை பார்ப்பதற்காகவும் எல்லோரும் பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பினார்கள். முக்கியமான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தது போன்ற பாவத்தை அன்னாமிகாலாவின் முகம் காட்டியது. பீட்டர்ஸ்பர்க்கின் சாமர்த்தியம் உள்ள சீமாட்டி என்ற தோரணையில் பியரை தன்னோடு அழைத்து கொண்டு அன்று மாலை வந்ததை விட அதிக தைரியத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். சாகும் மனிதர் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய பேரு வழியை தாம் அழைத்து வந்திருப்பதால் தனக்கு அனுமதி நிச்சயம் என்று அவள் உணர்ந்தாள்.
அறையிலிருந்தே எல்லோரையும் அவசரமாக அவள் ஒரு கண்ணோட்டம் இட்டபோது கோமகனின் பாவ அறிக்கையை செய்து வைப்பவர் அங்கிருந்ததை கவனித்தாள். நன்றாக குனிந்து வணங்காமல் ஒரு தினுசாக குனிந்து கொண்டு அவரிடம் அவள் நகர்ந்து சென்றபோது சிறியவளாய் குறுகிவிட்டது போல காணப்பட்டாள். 2 பாதிரிகளும் ஒருவர் பின் ஒருவராக கொடுத்த ஆசீர்வாதங்களை மரியாதையோடு ஏற்றுக்கொண்டாள். சரியான சமயத்தில் நீங்கள் வந்து சேர்ந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். பந்துக்களாகிய நாங்கள் அவ்வளவு கவலையோடு இருந்தோம். இந்த வாலிபர் கோமகனின் குமாரர் என்று அவள் ஒரு பாதிரியை பார்த்து சொல்லிவிட்டு பின்னால் மெதுவான குரலில், என்ன ஒரு பயங்கரமான நேரம் இது என்றாள். இம்மாதிரி சொல்லிவிட்டு டாக்டரிடம் போனாள். அன்பார்ந்த டாக்டரே, இந்த வாலிபர் கோமகனின் குமாரர், ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டார். டாக்டர் துரிதமாக தமது பார்வையை மேலே நோக்கி தமது தோள்களை குலுக்கிக் கொண்டார். அண்ணாமிக்காலாவனா அதே மாதிரி செய்து தனது தோள்களையும் கண்களையும் மேலே உயர்த்தினாள். கண்கள் அநேகமாக மூடியிருந்தன. பெரும் மூச்சோடு பியரை திரும்பி பார்த்தாள். அவரிடம் குறிப்பாக மரியாதையும் மனங்கனிவும் கொண்ட சோக குரலில் சொன்னாள், கடவுளின் கிருபையால் நம்பிக்கையை வை என்று கூறி ஒரு சிறிய சோஃபாவை காட்டி தாம் வருவரையில் அதில் காத்திருக்கும்படி கூறினாள். எல்லோரும் கவனித்து கொண்டிருந்த கதவை நோக்கி அவள் சென்று அதை திறந்து உள்ளே மறைந்தாள். கதவு மெதுவாக கீறிச்சிட்டது. தமது வாத்தியார் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிவது போல பியர் முடிவு செய்திருந்தபடியால் அவள் காட்டிய சோஃபாவை பார்த்து போனார். அண்ணா மிக்காலாவனா மறைந்ததும் அறையிலிருந்த எல்லோருடைய கண்களும் ஆச்சரியத்தையும் அனுதாபத்தையும் விட இன்னும் ஏதோ அதிகமான நோக்கோடு தம்மை பார்ப்பதை அவர் கவனித்தார். அவர்கள் ஒருவருக்கொருவர் குசுகுசுவென்று பேசிக்கொள்வதையும் வியப்பும் பணிவும் கொண்ட அர்த்தம் மிகுந்த நோக்கோடு தம்மை பார்ப்பதையும் அவர் கவனித்தார். இதற்கு முன்னால் எப்பொழுதும் அவருக்கு கிடைத்தராத ஒரு மரியாதையை அவர்கள் காட்டினார்கள். பாதிரிகளிடம் பேசிக்கொண்டிருந்த அறிமுகமில்லாத ஒரு சீமாட்டி இருப்பிடம் விட்டு எழுந்து ஆசனத்தை அவருக்கு வழங்கினார். பியர் கீழே போட்டுவிட்ட ஒரு கையுறையை ஒரு மெய்காப்பாளர் எடுத்து அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். பியர் தங்கள் பக்கம் போகும்போது அவருக்கு டாக்டர்கள் வழிவிட்டு மரியாதையோடு மௌனமாக இருந்தார்கள். முதலில் அந்த சீமாட்டிக்கு தொந்தரவு கொடுக்காமல் வேறொரு ஆசனத்தில் அமரவே பியர் நினைத்தார். கீழே விழுந்த கையுறையை தாமே எடுக்கவே விரும்பினார். டாக்டர்களை சுற்றி போகவுமே அவர் விரும்பினார். அவருடைய வழியிலேயும் அவர்கள் இல்லை. ஆனால் அம்மாதிரியெல்லாம் செய்ய முடியாது என்பதை அவர் திடீரென்று உணர்ந்தார். அன்றிரவு ஒவ்வொருவரும் அவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய சடங்குகளை அவர் செய்வதற்கு கடமைப்பட்டிருப்பது போலவும், ஆகவே அவர்களுடைய சேவைகளை அவர் அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்பது போலவும் அவர் உணர்ந்தார். மௌனமாக காப்பாளரிடம் இருந்து கையுறையை பெற்றுக்கொண்டார். சீமாட்டியின் நாற்காலியில் அமர்ந்தார். தமது பெரிய கைகளை முட்டு மீது ஒழுங்காக வைத்து கொண்டு ஒரு எகிப்திய சிலை போல வெள்ளை மனதுடன் தோன்றினார். என்னென்ன நடக்க வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்றும், திடீரென்று தமது தலை திரும்பி அசட்டுத்தனமான காரியங்களை செய்துவிடாமல் தடுப்பதற்காக அன்றிரவு தமது சொந்த கருத்துகளின்படி எதையும் செய்வதில்லை என்றும், தம்மை நடத்தி கொண்டிருப்பவர்களின் விருப்பப்படியே செய்வதற்கு பூராக இணங்கி விடுவது என்றும் அவருடைய மனதில் தீர்மானம் செய்து கொண்டார். 2 நிமிஷங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இளவரசர் தமது தலையை கம்பீரமாக நிமிர்த்தி கொண்டு அறைக்குள் நுழைந்தார். அவர் தமது நீல கோட்டை அணிந்து மார்பில் 3 நட்சத்திர பதக்கங்களையும் மாட்டியிருந்தார். காலையில் இருந்ததை விட இப்பொழுது அவர் மெலிந்து போனதாக காணப்பட்டார். அவர் சுற்றி பார்த்து பியரை கவனித்ததும் அவருடைய கண்கள் வழக்கத்திற்கு அதிகமாக பெரிதாகிவிட்டன போல தோன்றின.
அவரிடம் போய் அவருடைய கையை பற்றி, இம்மாதிரி அவர் எப்போதுமே செய்ததே இல்லை, கீழ்நோக்கி இழுத்தார். அந்த கை பலமாய் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று சோதிக்க விரும்புவதைப் போல இருந்தது அவருடைய இழுப்பு. தைரியம், தைரியமாக இருங்கள் நண்பரே, அவர் உம்மை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். இதுவும் நல்லதுதான் என்று கூறி திரும்பினார். ஆனால் தாம் கேட்க வேண்டியது அவசியம் என்று பியர் நினைத்து, எப்படி என்று கேட்டு, மரண வாயிலில் இருக்கும் அவரை தந்தை என்று அழைப்பதற்கு நாணிக்கொண்டு கோமகன் என்று அழைப்பது பொருத்தமாய் இருக்குமா என்பது தெரியாமல் அவர் தயங்கினார். அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவருக்கு மற்றொரு தாக்குதல் ஏற்பட்டது. தைரியமாக இருங்கள் நண்பரே என்றார். பியரின் மனம் குழம்பி இருந்தபடியால் தாக்குதல் என்ற வார்த்தை யாரோ அடிப்பது போன்ற நினைப்பை கொடுத்தது. ஒன்றும் புரியாமல் இளவரசர் வாசைலியை அவர் பார்த்தார். பின்னால்தான் தாக்குதல் என்ற வார்த்தை நோயினுடைய தாக்குதல் என்று புரிந்து கொண்டார். போகிற வழியில் லொரோயினிடம் இளவரசர் வாசைலி ஏதோ சொல்லிவிட்டு வாசல் வழியாக முன்பாதங்களால் நடந்து வெளியே போனார். அவரால் முன்பாதங்களால் நடப்பது கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் அவருடைய முழு உடம்பும் கொழுங்கியது. மூத்த இளவரசியும் பாதிரிகளும் சில வேலையாட்களும் அவர்களோடு உள்ளே போனார்கள். அந்த வாசல் கதவு வழியாக உள்ளே சாமான்களை நகர்த்தி வைக்கும் சப்தம் கேட்டது. கடைசியாக அண்ணா மிக்காலாவனா அதே முகபாவத்தோடு வெளிரிய, ஆனால் தன் கடமையை செய்து முடிக்கும் உறுதியோடு வெளியே ஓடி வந்தாள். வந்து பியரின் கரத்தை மெதுவாக தொட்டு சொன்னாள், கடவுளின் கிருபை கரை காணாதது, அபிஷேகத்தை ஆரம்பிக்கப் போகிறார்கள், வாருங்கள் என்றாள். பியர் உள்ளே போய் அங்கிருந்த மிருதுவான கம்பளத்தை மிதித்ததும் அந்த முன்பின் அறியாத சீமாட்டியும் காப்பாளரும் சேவகர்களும் தம்மை பின்தொடர்வதை கண்டார். அந்த அறைக்குள் வருவதற்கு அனுமதி ஏதும் இனி அவசியமில்லை என்பது போல அவர்களின் செய்கை இருந்தது. பகுதி 22 முடிந்தது.